மம்மி இன்னைக்கு நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சீங்க பாத்தீங்களா? ஆமா. செம்மையா இருந்துச்சு மம்மி. அதாவது பொட்டேட்டோ தயிர் சாதம் வச்சு சாப்பிடணும்னா செம்ம தரமா இருக்கு மம்மி. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வீட்டில் எப்போல்லாம் தயிர் சாதம் செய்கிறனோ அப்போல்லாம் இந்த உருளைக்கிழங்கு மசியல் செய்யாமல் இருக்கவே மாட்டேங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசியல் என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தட்டி வச்ச 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சுருள இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் சாதத்துக்கு சாதத்தை நல்லா குழச்சி வச்சுக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு இஞ்சி சாறு சேர்த்துட்டு தாளிப்பு வந்து எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து இந்த சாதத்து மேலே ஊற்றி நல்லா குழச்சி வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் தயிரை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து இது கூட குழச்சிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து உருளைக்கிழங்கு மசியலோட சர்வ் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நாளைக்கு